அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன். இவருக்கு தற்போது 78 வயதாகிறது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி சேலம் சிலுவையம்பாளையத்துக்காரர். செங்கோட்டையன் கோபிசெட்டிப்பாளையம் குள்ளம்பாளையத்துக்காரர். இருவருமே கவுண்டர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள். இருவருமே எம்ஜிஆரால் அதிமுக தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கிறார். செங்கோட்டையன் பொறாமை குணம் அதிகம் கொண்டவர். அதுவும் எடப்பாடி மீது அதிகம் பொறாமை கொண்டவர். ஜெயலலிதா செத்து போனதற்கு பிறகு தனக்கு வந்த தமிழக முதல்வர் வாய்ப்பை தட்டி கழித்து விட்டார் செங்கோட்டையன். அதை சாமர்த்தியமாக பெற்று தமிழக முதல்வராகிவிட்டார் எடப்பாடி. பிறகுதான் தனது முட்டாள்தனத்தால் ஏமாந்து போனதை தெரிந்தது செங்கோட்டையனுக்கு. எடப்பாடி மீது மேலும் பொறாமையும் வயிற்றெரிச்சலும் அதிகரித்து விட்டது செங்கோட்டையனுக்கு. தற்போது மு.க. ஸ்டாலின் ஆட்சி முடிவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி மீண்டும் தமிழக முதல்வர் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகிவிட்டது. வர இருக்கும் 2026 வருட தேர்தலில் திமுக தோல்வியடைந்து அதிமுக வெற்றி பெறும் சூழல் நிலவுகிறது. பொறாமை குணம் கொண்ட செங்கோட்டையனால் இதை பொறுக்க முடியவில்லை. மக்கள் செல்வாக்கை இழந்து துரோகிகளாக மாறிவிட்ட ஓபிஎஸ், டிடிவி, சசிகலாவை அதிமுகவில் சேர்க்க வேண்டும் என்று நீர்த்து போன விஷயத்தை வெளியிட்டார் செங்கோட்டையன். 10 நாள் கெடுவும் விதித்தார். வெகுண்டெழுந்த எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனின் அனைத்து பொறுப்புகளையும் பறித்து விட்டார். இப்போது மீண்டும் டெல்லி சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்தார் செங்கோட்டையன். டிடிவி தினகரனோடு பேச்சுவார்த்தை தொடங்கப் போவதாகவும் தெரிவித்திருக்கிறார் செங்கோட்டையன். இப்போது செங்கோட்டையனின் அடிப்படை அதிமுக உறுப்பினர் பொறுப்பையும் பறித்துவிட்டார் எடப்பாடி. இதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. தனது பொறாமை குணத்தால் அழிந்து போன செங்கோட்டையன் மன நிம்மதி இழந்து அதிமுகவின் அனைத்து பொறுப்புகளையும் இழந்து அதன் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பையும் இழந்து பெரும் மன உளைச்சலில் தவித்து வருகிறார். தனது பொறாமை குணத்தால் அழிந்து போனார் செங்கோட்டையன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். சித்தார்த் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள்.